கர்த்தருடைய நாமம் கிடைக்கும். இந்த நாளில் நம்ம வாசிக்க வேண்டிய சங்கீதம் 84வது சங்கீதம் 11வது வசனம். கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருள்வார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்குகிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஆண்டவர் கிருபையும் மகிமையும் அருளுகிற தெய்வம். அல்லேலூயா. அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க வேண்டியது மகிமை, அவருடைய மகிமை. கிருபை நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மகிமை அவர் நமக்கு எப்படி வழங்குவார். ஆமே. நம்ம சொல்லிடுவோம் மகிமை மகிமைன்னு, ஆனால் அடுத்த சிலர் உத்தமமாக நடக்கிறவர்களுக்கு நன்மை வழங்குவார். அப்போ நம்ம மகிமை, கிருபை, மகிமை நம்மளை ஆடணும்னு சொன்னால், அவருடைய மகிமை நமக்குள்ளே வரணும்னு சொன்னால் நம்ம உத்தமமாய் நடக்கணும். அல்லேலூயா. அப்போ உத்தமமாய், கிறிஸ்தவம்னு சொன்னாலே, கிறிஸ்துவை உடையவர்கள் சொன்னாலே உத்தமமாய் நடக்கிறது தான் கிறிஸ்தவம். அல்லேலூயா. அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் நம்ம கரெக்டாக எல்லாரும் உத்தமமாய் நடக்காததுனால தான் இன்றைக்கு உலகம் வந்தது. நம்ம வீடுகளும் குடும்பங்களும் உலகமும் சாத்தானுக்க வலையில் போயிடுச்சு. அப்போ அவருடைய கிருபை வழங்குகிற ஒரு தெய்வம், அப்போ அவருடைய மகிமை நமக்கு வழங்குகிற தெய்வம். மகிமைனா என்ன? அல்லேலூயா. அவருடைய மகிமை நம்ம சொல்லிடுவோம். மகிமைனா அவருடைய கர்த்தருடைய மகிமை என்னன்னு சொன்னால், அவர் கர்த்தர் எப்படிப்பட்டவருமா? அவர் மரியாதைக்குரிய ஒரு தெய்வம். அல்லேலூயா. வணங்கப்படத்தக்க தெய்வம். சர்வ சிருஷ்டியும் சிருஷ்டித்த தெய்வம். அவரை ஆனர் பண்ணணும் இல்லையா? ஆனரபிள் பர்சன். நம்ம அதிகமாக அவரை நம்ம என்ன செய்யக்கூடிய ஒரு தெய்வம், ஒரு மகிமை உள்ள ஒரு தெய்வம். அவர் மாட்சிமை பொருந்தியவர். அவருக்கு எல்லா காரியத்தையும் செய்வதற்குள்ள ஹிஸ் ஒர்த் என்னன்னாலும் அவர்கிட்ட கேட்டால் எல்லாத்தையும் செய்ய வல்லமை உள்ள தெய்வம். அல்லேலூயா. அடுத்து அவரை பார்க்கும்போது அவருடைய குணநலன் பண்புகள் எல்லாம் யாருக்கும் எப்பவும் எந்த நேரத்தில் கேட்காட்டாலோ எல்லாருக்கும் அவர் உதவி செய்கிற ஒரு தெய்வம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட அந்த தெய்வம் அவருக்கு பண்பு, அவருடைய மகிமை வெளிப்படுத்துகிற ஒரு வல்லமையான சாட்சியான தெய்வம். எல்லாரும் ஆமே. அப்போ இந்த நம்ம நமக்கு மகிமை தருவான்னு சொல்லும்போது, பிதாவாகிய தேவனுடைய இந்த கிரியைகள் நமக்குள்ள நடப்பிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆமே. சும்மா மகிமைன்னு சொல்லி இஷ்டம் போல நடந்துக்கிட்டு மகிமை பெற்றுக்கொண்டு சொன்னால் அது அர்த்தமே கிடையாது. உத்தமமாய் நடக்கணும். நடந்துட்டு கிறிஸ்து இயேசுடைய சிந்தை நமக்குள்ள வரணும். அவருடைய அன்பு நமக்குள்ள வரணும். அவருடைய பிரசனம் நம்ம அறியணும். அவருடைய சித்தம் என்னதென்று அறிந்து சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்து, பிதாவே எங்களுடைய மகிமையினால் எங்களை நடக்கும்னு சொல்லும்போது அவருடைய மகிமை நம்மை நடக்கும். இன்றைக்கி நம்ம இந்த ஜெபம் பண்ணும்போது நல்லா பார்த்தேன், அவருடைய மகிமை நம்ம ஆலயத்துக்குள்ள அப்படியே இறங்கி வந்துச்சு. அல்லேலூயா. அழகாக அந்த பிரச்சனை நான் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான வெளிச்சம். ஆனால் அந்த வெளிச்சம் ஒரு அமைதலான ஒரு வெளிச்சம். அல்லேலூயா. அது அப்படியே முன்னால் வருது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் கிட்டைய மகிமை கம்ப்ளீட்டாக மூடுது. அப்போ நம்ம எல்லாரும் அந்த மகிமைக்கு கீழே மோசே இது பண்ண மாதிரி அந்த அனுபவம் இன்னைக்கு வந்துச்சு. அப்போ தான் ஆவியானவர் சொல்கிறாரு, எல்லாரும் அவருடைய குடும்பத்தில் உள்ளவங்களையோ உங்கள் பிள்ளைகளையோ அந்த மகிமையினால் மூடுபடிக்கு கேளுங்கன்னு சொன்னார். அல்லேலூயா. அப்போது நமக்கு அந்த கிரியை நடப்பிக்கக்கூடிய வல்லமை இருக்கும்போது அவருடைய மகிமை நம்ம மூடுவதை நம்ம அறிந்து கொள்வோம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அவர் மோசே பார்த்துட்டு, அப்பொழுது மோசே அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தரலோன்னு மோசே கேட்காரு. அல்லேலூயா. ஏசாமிட்ட அவருடைய மகிமையை கேட்காரு. அந்த பிரசுரத்தை வேணும்னு அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு? எடுங்கம்மா வசனம். யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம் வசனங்கள்
18. அதுக்கு முதல்ல நம்ம பார்க்கும்போது அந்த ஜனங்கள் எல்லாம் தோட்டத்திலேயே நம்ம இதை ஆகிருக்கோம். 33 அதிகாரத்தில் அவர் சொல்றாரு. 33 அதிகாரம் 18 வசனத்தில், அப்பொழுது அவன் உம்முடைய மகிமையை எனக்கு காண்பித்தருளும் சொல்றார். அதுக்கு 17, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படி செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். கிருபையும் மகிமையும் எப்பவும் ஒன்று சேர்ந்தாதான் இருக்கும். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை நமக்கு கிடைக்கும் போது தான் அவருடைய மகிமை கிடைக்குது. அதற்கு அவர், என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். பின்னும் கர்த்தர், இதோ என்னண்டேல் ஒரு இடம் உண்டு, நீ அங்கே கன்மலையில் நில்லு, என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை அந்த கன்மலையின் வெடிப்பிலே வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அப்பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய மகிமையை இன்னைக்கு நமக்கு எப்படி அவருடைய மகிமையை காண்பதற்கு ஒரு வாஞ்சை இருக்குது. ஹல்லேலூயா. நம்ம உள்ளம் தேவனை தரிசித்து வாழணும். ஹல்லேலூயா. நம்ம முதல்ல நமக்கு இது பண்ண, இப்போது முகமுகமாய் மோசே ஏனோக்கு இவங்கெல்லாம் தேவனோடு சஞ்சரித்தார்கள். அப்போ இதே வல்லமை இந்த காலத்துலேயும் அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு, ஏன்னா அவர்களும் மனுஷர் தானே. ஹல்லேலூயா. அவங்களும் அதிக பாடுகள் உள்ள மனுஷர் தான். அவங்க இருக்கும்போது கூட இப்போ கூட நமக்கு நிறைய வசதிகள் இருக்குது. ஆண்டவரை பற்றி அறியிருப்போம், நிறைய காரியங்கள் இருக்குது. அப்போ அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, எல்லாமே தேவனோடு பேசி சஞ்சரித்து அவங்க கண்டு கொண்டாங்க. அப்போ இன்றைக்கி நமக்கு எவ்வளவு அதை காண்பதற்கும் கேட்பதற்கும், நம்ம எப்படி வாழணும் எப்படி இருக்கணும் சொல்வதற்கு தேவனால் நம்ம எவ்வளோ போதிக்கப்பட்டபடி கர்த்தருடைய பிள்ளைகள் நமக்குள்ளே இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த பிள்ளைகள் நமக்கு தேவனோடு சஞ்சரிக்கிறவர்கள், தேவனுடைய சித்தத்தை செய்கிறவர்கள், தேவனுடைய வெளிச்சத்தில் நடக்கிறவங்க. இவர் தான் கிறிஸ்து, இவரால் என்று மீட்பு இல்லை என்று ஆணித்தரமாய் நமக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நம்மகிட்ட சொல்கிறாங்க. நீ உனக்கு அதோடைய இது மகிமை காணணும்னா உன்னுடைய நடைகளெல்லாம் நீ ஸ்திரப்படுத்து. நீ எப்படியும் இஷ்டத்துக்கு நடந்து நான் தேவனை தரிசிக்கலன்னு சொல்ல முடியாது. ஆனால் இந்த கடைசி இந்த நாட்களில் நம்ம தேவனுடைய மகிமைக்குள்ளே இருக்க வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். ஹல்லேலூயா. அவருடைய மகிமையும் பிரசனம் கிருபையும் நமக்குள்ளே இருந்தால் தான் மெய்யாகவே நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாக, தேவனை பிரஸ்தாபப்படுத்துவதாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. இந்நாளில் என்னிலே ஜீவிப்பவர் அவர் சொன்னால் அவருடைய குணநலன்கள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், அவருடைய இறக்க குணம், அவரை மகிமைப்படுத்தி பிதாவை மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய தோணும். உள்ளத்தின் ஆழத்தில் தேவனை போற்றி கொண்டு புகழ்ந்து கொண்டு பாடி துதித்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு தெய்வீக தன்மை நமக்குள்ள வர வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். ஹல்லேலூயா. யாத்திரா 24:16-17 பார்க்கும்போது, யாத்திரா 33:18 அப்பொழுது அவன் மோசேயுடைய மகிமையை காண சொன்னார். 24:16-17 வசனத்தில் கர்த்தருடைய மகிமை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது. ஹல்லேலூயா. தேசனரை காணை துட்டேனிக்கா மோ அனோத்தனிக்கா மீனித்தனிக்கா. அதான் சொல்வார், மலைக்கு மேலே நீ ஏறி வா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கண்மலை மேலே நீ ஏறி வான்னு சொல்கிறார் இல்லையா, நம்ம சொன்னார் இல்லையா, நீ என் முகத்தை காண மாட்டாய், நீ எங்கே வா, மேலே ஏறி வா. ஹல்லேலூயா. நீ மேலே ஏறி வரும்பொழுது நீ அங்கே கண்மலை நில்லு, என் மகிமை கடந்து போகும். அப்போ அவர் என்ன சொன்னா, கண்மலையில் நம்மளையும் ஏறி வர சொல்லுகிறார். ஹல்லேலூயா.
de kanishane karvalikanata mi netutine karvaliko mi aroshane kamaradettaneka கண்மலை ஏசவரா கண்மலை. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அவரை முழுமையாக 100க்கு 100 அவருடைய சித்தத்தை அறிந்தவர்களாக நம்முடைய எல்லா வழிகளையும் விட்டு அவருக்கு பின்னால் சென்று மலை ஏறதை இவ்வளோ கஷ்டமானது தானே. நம்முடைய வாழ்க்கையில் பாடுகள், துன்பங்கள், உபத்திரங்கள் எல்லாம் உண்டு. அவைகள் எல்லாவற்றையும் நம்ம விலைக்கு தள்ளிக்கிட்டு ஏசப்பான்னு சொல்லி அவருக்கு முன்னால் நம்ம போகும்போது அவருடைய மகிமையை நாம் காண்போம். இவங்க மலைக்கு மேலப்பாங்க. அங்கே அவர் என்ன சொல்கிறார், மகிமையை சீனாய் மலையின் மேல் தங்கி இருந்தது, மேகம் 6 நாள் அதை மூடி இருந்தது, 7ஆம் நாளில் அவர் மேகத்தின் நடுவிலிருந்து மோசையை கூப்பிட்டார். இது மேகத்திலிருந்து அவர் மகிமையை மோசைக்கு காட்டுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரவிஷ்வனை கரவலிக்கா நாமும் தேவனுடைய மகிமையை காண வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். நம்முடைய வழிகளிலெல்லாம் அவரை பின்பற்றி அவருடைய சத்தியத்தின்படி போதிக்கப்பட்டவர்களாக அவருக்குள் நிலைத்திருந்து கனி கொடுக்கிற விருட்சங்களாக இருக்க வேண்டும் என்பது பிதாவுடைய சித்தம். அவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் பொழுது நிச்சயமாக நாம் அவருடைய மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. அடுத்து நம்ம பார்க்கும்போது 17ஆம் வசனத்தில் மலையின் கொடுமுடியில் கர்த்தருடைய மகிமை காட்சி இஸ்ரவேலின் புத்திரரை கண்களுக்கு பட்சிக்கிற அக்னி போல இருந்தது. எப்படி அவங்க இஸ்ரேல் மக்கள் கண்டிருக்காங்க. அந்த இது பட்சிக்கிற அக்னினா ஒரு நெருப்பு மாதிரி, தீ மாதிரி, நம்மளை பட்சிக்கிற எரிக்கிற ஒரு அக்னி. இன்றைக்கி நான் கண்ட அக்னி எப்படி இருந்ததுன்னா ஒரு மகிமையின் அக்னியாக இருந்தது. ஹல்லேலூயா. ஒரு சாஃப்டாக ஒரு மலைக்கு மேலே தான் அது ஏறி நம்ம அந்த மலையிலேருந்துலாம் பார்த்தா அப்படி மேகம் வர்றது இப்படியே வர்ற மாதிரி அழகாக. ஆனால் அது மேகம் மாதிரி இல்லை, அதுக்கு இதே வித்தியாசமாக தெரிஞ்சு பாருங்கள். அந்த ப்ரெசன்ஸு ரொம்ப மகிமையான சாஃப்டாக அருமையாக ஒரு பிரைட்டாக ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய சுற்றிலும் ஒரு பிரகாசமான ஒளியோடு வந்தது. ஹல்லேலூயா. அப்போ இந்த அளவுக்கு நம்முடைய கண்கள் தெளிவுள்ளதாக மாற்றப்படணும். ஹல்லேலூயா. எல்லாமே நமக்கு முன்னால் அவர் வச்சிருக்காரு. எல்லா ஆசீர்வாதத்தையும் வச்சிருக்கிறாரு. கனம் வச்சிருக்காரு, மகிமை வச்சிருக்காரு, பிரசனம், துதி, என்ன வேணும்னாலும் அவர் நமக்கு தருவார், வச்சிட்டாரு. ஆனால் நமக்கு அதை எடுத்து உபயோகப்படுத்துவதற்குள்ள சக்தி இல்லை. சக்தி இந்த சென்ஸ் உணர்வு இல்லை. உணர்வு இந்த சென்ஸ் ஒரு பயம் நமக்குள்ள. என்னன்னா, எனக்கு இது பார்க்க முடியுமா, நான் மகிமையை காண்பேனா? ஹல்லேலூயா. அதில் பெரிய பரிசுத்தவான்களுக்கு தான், இல்லைன்னா பெரிய ஊழியக்காரங்களுக்கு தான் எனக்கு பார்க்க முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம எல்லாம் அவருக்கு பிள்ளைகளாக இருந்து உங்களுக்கு இருதயத்துக்குள்ள வாஞ்சை இருந்தால் நீங்கள் நிச்சயமாக தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 1:3 வசனத்தில் இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும், யாரு? ஏசப்பா. தேவனுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் இருந்தார். ஹல்லேலூயா. நம்ம இப்போ ஏசானிக்க தன்மை மகிமைனா என்னன்னு பார்த்தோம். மகிமைனா என்னதுமா? ஆண்டவர் மதிப்பு, ஒரு ஏசப்பா ஒரு புகழப்படத்தக்க தெய்வம். ஹல்லேலூயா. அவர் ஒரு மாட்சி மிக்க ஒரு தெய்வம். அவர் எல்லா காரியத்தையும் எல்லா நேரத்திலையும் எப்பவும் செய்யக்கூடிய ஒரு வல்லமை உள்ள தெய்வம். அவருடைய தன்மையின் சொரூபமாக இருந்தார். அந்த பிதாவுடைய தன்மை என்னெல்லாம் இருந்தோ அந்த தன்மை உடையவராய் இயேசு கிறிஸ்து இருந்தார். அவர் சொன்னார், தேவனுடைய வெளிச்சத்தின் பிரகாசத்தினாலே சூழப்பட்டவராய் இருந்தார். ஹல்லேலூயா. யார்? ஏசப்பா. ஹல்லேலூயா. அப்போ அவர் என்ன விரும்பாரு? நாமும் தேவனுடைய வெளிச்சத்தின் பிரகாசத்தில் சூழப்பட்டவர்களாக இருக்கிறோம். ஆமென். ஏசப்பா எப்படி இருந்தால் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய கண்களுக்கு நம்ம அது தெரியவில்லை. அந்த இந்த தேவனை அறியாத மந்திரவாதிகள், இல்லைன்னா அந்த குடு கொடுப்பாங்க, இல்லைன்னா வேறு அந்நிய மதத்தில் உள்ள ஆளுகளுக்கெல்லாம் கிறிஸ்தவங்களை கண்டால் அவங்க பயப்படுவாங்க. எதுக்கு பயப்படுவாங்கன்னா, நம்மளை சுற்றிலும் ஒரு வெளிச்சம் இருப்பதை அவர்கள் காண்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்போ அந்த மந்திரவாதி சொல்லுவானா, உண்மையாட்டே இந்த கிறிஸ்தவங்களுக்கு அவங்கள சுற்றில இந்த வெளிச்சம் இருக்குது கண்டா அவங்க அறிந்திருந்தாருன்னா
அவங்க எவ்வளோ தைரியமாக நடப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு அந்த உணர்வு இல்லை. இன்றைக்கி ஆவியானவர் சொல்லி தர்றாரு, அருமையான தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் ஒவ்வொருவரை சுற்றிலும் அவருடைய வெளிச்சத்தின் பிரகாசம் மின்னிக்கொண்டே இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. எங்கே போனாலும் எந்த இடத்துல போனாலும் ஹல்லேலூயா, நீங்கள் உங்கள் பக்கம் 2 பக்கத்துலேயும் தேவ தூதர்கள் வருவாங்க. நம்மளை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கும். அந்த மகிமையின் பிரசனம் நம்மை சூழ்ந்து இருக்கும். பரிசுத்தமும் இரக்கமும் நீதியும் இருக்கும். ஹல்லேலூயா. நம்மளை தெரியாமலேயே இயற்கையாகவே அவருடைய மகிமை நம்ம சூழ்ந்து இருக்கணும்னு சொன்னால் உத்தமமாய் நடப்போம். உத்தமமாய் நடக்கும்போது நம்முடைய உணர்வெல்லாம் பரிசுத்தமான உணர்வாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம பார்க்குறோம் பாருங்கள், இப்போ கர்த்தருடைய பிள்ளைகளாகிய அநேகம் இருக்கும், அநேகம் விழுந்து போகிறாங்க. ஆனால் அநேக தேவ பிள்ளைகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கிறவர்களை ஆத்துமாக்களும் எல்லாரும் அவங்கள ரொம்ப விரும்புவாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க கர்த்தருடைய பிள்ளை. நான் ஜீசஸ் கால்ஸ் இவாஞ்சலிஸ்டாப்போ நான் நான் போயிருந்தேன். நான் எப்போவுமே சொன்னேன்ல, நான் ஏசாமிக்கு பிள்ளையாக எப்போவுமே இருப்பேன். கர்த்தருடைய பிள்ளைகளை கட்ட எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹல்லேலூயா. எனக்கு உள்ளமும் பரிசுத்தம், அதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு உள்ள சிந்தனையில் அருவருத்த சிந்தையோ அருவருத்த உணர்வோ வராது. அதை நீங்கள் நினைக்கணும். நிறைய பேருக்கு என்ன நினைவுன்னா, நம்ம ஒருத்தர்கிட்ட அன்பாக பழகிட்டோன்னா அவங்களுடைய பாவ கண்கள், அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் அன்பாக பழகுனா இவங்க பாவின்னு நினச்சிருப்பாங்க. ஹல்லேலூயா. பரிசுத்தர் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, வேதத்தை கையில் வச்சுக்கிட்டு முகத்தெல்லாம் தொங்கப்பட்டு யாரையும் பார்க்காம எல்லாம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா பரிசுத்தம் அந்நிய பாஷையிலே பேசி நடந்துகிட்டே இருக்கிறவங்கள தான் ஐயா அம்மான்னு சொல்லி அவங்கள பெருசாக வைக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள எவ்வளவு துஷ்டத்தனம் இருக்குன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆமென். ஆனால் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க எல்லாத்துலேயும் வெளிப்படையாக இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதை நம்ம அறிஞ்சிருக்கணும். நம்ம இப்போ நான் எல்லாத்தையும் நான் பழகிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, எல்லாத்தையும் எத்தனை வயசு சின்ன தொட்டு பெரிய ஒரு வேலை எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப அன்பாக தான் பழகுவேன். எப்படி பழகுனா, ஏசப்பா எப்படி நம்மள்கிட்ட நீங்கள் பிதாவாகிய தேவன் நம்மள அன்பு கூறுவது போல நீங்களும் எல்லாத்தையும் அன்பு கூறுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம அன்பு கூறும்போது பிதாவுடைய ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பதனால அந்த அன்பானது அருவருக்கத்தக்கப்பட்ட அன்பாட்டு இருக்காது. அது அருவருத்த உணர்வுகளுடைய அந்த உணர்வுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தால் நம்ம பூரணமாய் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு நம்ம குழந்தைகள் போல ஆயிட்டோம். ஆனால் நம்ம என்ன செய்ய, ஒருவர் அன்பு கூறுகிறோம். ஹல்லேலூயா. அப்போ இந்த அன்பு மாய்மாலமற்ற அன்பு என்பதை ஜனங்களுக்கு அநேகம் தெரியாததுனால அநேக ஜனங்கள் விழுந்து போகிறாங்க. இல்லைன்னா அநேக ஊழியர்கள் விழுந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் உண்மையான பரிசுத்தமான ஊழியர்கள் அவர்களுக்குள்ள ஒரு பரிசுத்தம் இருக்கும், ஒரு இறக்க குணம் இருக்கும், ஒரு நீதியின் சூரியன் அவருடைய சிரசில் உதித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. தெசலோனிக்கா அவங்க எந்த இடத்துலையும் ஒரு ஒளிவு மறைவு இருக்காது. மாய்மால நான் உன்னிலே அன்பு கூறுகிறேன்னு சொன்னால் அந்த அன்பு 100க்கு 100 உண்மையான அன்பு. அது மாம்ச இச்சைக்குள்ள அன்பு கிடையாது. அது தெய்வீக ஆவியானவருடைய அன்பு. ஹல்லேலூயா. அப்போ அதான் அது இருக்கும், இறக்கம் இருக்கும். யாருக்கு என்ன வேணுமோ நமக்கு இருந்தோ இல்லையோ நம்ம என்ன செஞ்சுருவோம், ஒரு கஷ்டப்படுறவங்க துன்பப்படுறவங்கள பார்த்தா அவங்களுக்கு நம்ம என்னெல்லாம் உதவி செய்யணும்னு நமக்கு உணர்வு சொல்லணும். அந்த உணர்வு சொல்கிற அந்த உணர்வை நீங்கள் கேட்கறதுக்கு உங்களுக்கு கீழ்ப்படிதலின் ஆவி அங்கே இருக்கும். நீங்கள் அப்படி கீழ்ப்படிதல் ஆவி இல்லாட்டா தேவ மகிமையை நம்ம காண மாட்டோம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தாவே 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 கர்த்தாவின்னு சொல்லி கூப்பிட்றாங்களே தவிர அந்த கர்த்தாவின்னு சொல்லுவதுக்குள்ள உங்களுக்குள்ள தெய்வீக அன்பு எப்படி வெளிப்படுத்தப்படுகிறது? உங்களுக்குள்ள தேவனுடைய இரக்கம், அவர் இரக்கம் உள்ளவருமே இரக்கமாயிருக்குன்னு சொல்ல
அந்த தேவன் தந்த இறக்கம் உங்களுக்குள்ளது எவ்வளவு வெளிப்படுத்தப்படுகிறது, தேவனுடைய நீதி உங்களுக்குள்ளே எவ்வளவு வெளிப்படுத்தப்படுகிறது. இதெல்லாம் ஒருத்தர் சொல்லியோ, இதெல்லாம் இயற்கையாக உங்களுக்குள்ளே இருந்து வர வேண்டும். அதுதான் முக்கியம். எல்லாரும் என்னன்னா கிறிஸ்தவன் சொன்னால் அதை ரொம்ப வெயிட்டாக எடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு கேட்குறாங்க, ஆண்டவரே எனக்கு அதை தாரும், கிருபையாயிரும், இறக்கமாயிரும், ஆசீர்வதியும். இன்னைக்கு பிரசனத்தை கண்டோம், நீங்கள் எல்லாரும் கண்டீங்க. அப்போ நான் ஆவியானவர் என்ன சொன்னார், இந்த பிரசனம் ஜெபம் எப்படி பண்ணினார், முடிவு பரியந்து இந்த பிரசனம் உங்களோடு இருப்பதற்கு, இந்த பிரசனம் உங்களை விட்டு வெளியே வராதபடி நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள் சொன்னாரா? இதே பிரச்சனை உங்களுக்குள்ளே இருக்குது. இனி நாளைக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனை இருப்பதை தெரியாமல் திரும்பியும் ஐயோ ஐயோன்னு சொல்லி நீங்கள் உங்களையே எடை குறைவாக போட்டு, உங்களை நேசிக்கிற ஏசப்பாக்க அன்புக்கு ஆள் அகல இன்னுன்னு அறியாமல் அவர் ஏதோ இந்த கரைஞ்சி போகிற ஒரு அப்படியே அழிந்து போகிற ஒரு மகிமையை தந்துட்டார். நீங்கள் யோசித்து திரும்பியும் மகிமையை தாங்கன்னு கேட்டால் அதுக்கு அர்த்தம் என்ன? ஹல்லேலூயா. இப்போ என்னுடைய உணர்வு எல்லாமே எனக்குள்ளே இயேசு இருக்கார், நான் ஏசப்பாக்க பிள்ளை, நான் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கேன். எப்படி இயேசு எல்லார்ட்டையும் அன்பாக இருக்காரோ அதே போல் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏசப்பா எல்லார்ட்டையும் எப்படி இறக்கமாக இருக்காரோ அதே மாதிரி நான் இறக்கமாக இருக்கேன். எல்லாத்தையும் எப்படி நீதி உள்ளவராக இருக்காரோ அதே மாதிரி நான் எல்லாத்தையும் நீதி உள்ள இருக்கேன்னு உங்களுக்குள்ளே இதை ஆணித்தரமாக பதிந்திருக்கணும். ஆமே. நடிப்பு இருக்கக்கூடாது. நேற்றுக்கு 2-3 பேர் என்று ஜெபிக்க வந்தாங்க. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் ரொம்ப கடிந்து கொண்டார். நீ எத்தனை தடவை நடத்துகிறவராலே நம்ம எல்லாம் நடத்தப்படுகிறோன்னு வேத புஸ்தகத்தில் இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்களேன். யோசேப்பு நல்ல அப்பாவுக்கு பிரியமான மகன்தான். அந்த பலவர்கள் அங்கெல்லாம் போட்டாங்க. யோசேப்புக்கு ஆண்டவர் தான் சொப்பனம் கொடுத்தது. ஹல்லேலூயா. ஆமே. நடத்துகிறவர் தான் சொப்பனம் கொடுத்தது. அந்த சொப்பனத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். அந்த சொப்பனம் அந்த சகோதரர்களுக்கு பகைமை உண்டாகுது. அந்த பகைமை உண்டாகி என்ன செய்யாங்க, போத்திபார் கையில் விற்கிறான். ஆனால் அவன் சொப்பனம் கடைசியில் பார்வோன் அங்கே கொண்டு போகிறான். அந்த எகிப்து தேசத்துக்கு அதிகாரி ஆகுறான். அப்போ இந்த சகோதரர்கள் அங்கே சாப்பாடு அதுக்கு வாங்க போகும்போது அவனுக்கு யோசேப்புக்கு தெரிஞ்சிட்டு சகோதரருக்கு தெரியலை. சகோதரருக்கு சொன்ன உடனே அவங்க பயப்படுறாங்க. அப்போ சொன்னீங்க, பயப்படாதீங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஆண்டோடைய சித்தத்தின்படி அன்னைக்கு நீங்கள் செய்தது என்னை இந்த நிலையில் கொண்டு வருவது அவருடைய தீர்மானம். அப்போ பாருங்கள், அவர் என்மேல் வைத்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாரு. அப்போ நீங்கள் எதுக்கு சங்கடப்படுறீங்க? சகோதரத்தை அவர் கேட்காரு. ஹல்லேலூயா. இதில் நான் பார்க்கும்போது தான் என்னை கொண்டு அவர் ஒரு தீர்மானம் வச்சுருக்காருன்னு சொன்னால் அந்த தீர்மானத்தை அவர் நடத்துகிற வழிகள் வித்தியாசமாக இருக்குது. ஹல்லேலூயா. யோசேப்பை தேவனுடைய மகிமையை காணும்படி பிரசனத்துக்குள்ளே கொண்டு வரும்படி அந்த யோசேப்பை அவர் நடத்துறாருன்னு சொன்னால், அவருக்கு ஒரு ஆடு மேய்க்க போகிறோம், அந்த அவங்க பிரதர்ஸ்க்கு சாப்பாடெல்லாம் கொண்டு போக வேண்டியிருக்கு, அவங்க என்ன வந்துட்டான் சொப்பனக்காரன்னு பொறாமப்பட வைக்கிறாரு. அவங்க குண்டில் போட அண்ணன் கையில் தயவு கிடைக்குது. அந்த நேரத்தில் ஒரு பானை பாத்திரக்காரன் வர்றதுக்கு வைக்காரு, அவன் கையில் தூக்கி கொடுக்க வைக்காரு, அவன் கொண்டு போய் பார்வனில் கொண்டு விற்க வைக்கிறாரு. அங்கே பார்வனுக்கு மனைவி அவர்கிட்ட தப்பாக நடக்கும்போது சொன்னோட ஜெயிலுக்கு போக வைக்காரு. ஜெயிலில் 2 பானை பாத்திரம் போட்டு வரும் சொப்பனம் காண வைக்காரு. அந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை சொல்ல வைக்காரு. அதுக்கு பிறகு அந்த பார்வன் ராஜாக்கே சொப்பனம் வருது, அந்த சொப்பனத்தை சொல்ல வைக்காரு. சொல்ல வச்சத மாதிரியே பஞ்சம் வருது, ஆகாரத்தை சேர்க்க சொல்கிறாரு, இவனை அதிபதி ஆக்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த ப்ராசஸில் ஒவ்வொன்றும் இவர் அழுகிறாருன்னா இவர் எப்படி தேவனுடைய மகிமையை கண்டிருக்க முடியும்? ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. அதே மாதிரி எல்லாரையும் பாருங்க, இந்த ஜனங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. கூட்டிகிட்டு போகும்போது வனாந்தரத்தில் தண்ணி இல்லை, எல்லாரும் அழுகிறாங்க, ஐயோ தண்ணி இல்லையே, தண்ணி இல்லை. உடனே அங்கே அவருக்கு அற்புத மகிமையில் தண்ணி வந்தாச்சு, எல்லாம் குடிக்கும்போது அந்த தண்ணி கசப்பாக. உடனே என்ன செய்யாங்க, திரும்பியும் முறுமுறுக்காங்க. அப்போ அது கசப்பாக இருக்கணும்னு தேவனுடைய சித்தம்.
நீங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன நடக்குதோ அது நடக்க வேண்டியது அப்படியே சித்தம் அன்னன்னைக்குள்ளே நீங்கள் நடக்க சித்தம்னு நினச்சா நீங்கள் ரொம்ப வாழ்க்கையில் ஃப்ரீயாக இருப்பீங்க. ஆமே, நீங்கள் சித்தம் ஜனங்கள் முறுமுறுக்காங்க. உடனே மோசை காட்டோன்னு ஆண்டு சொல்லாரு, அங்கே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தில் ஒரு கொப்பை வெட்டி இந்த தண்ணியில் போடு, இந்த தண்ணி இனிப்பாயிரும். ஹல்லேலூயா. அப்போது இங்கே ஒரு இஸ்ரவேல் மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு தண்ணி தாங்க எடுக்கும். அப்போ இங்கே தண்ணி குடிப்பாங்க, இந்த தண்ணி கசப்பாக வந்துடும். அப்போ இந்த கசப்பாக போகிறதுக்கு இந்த மரம் வேணும், மரத்தில் கொப்பை வெட்டி இதில் போடணும். அப்போ அங்கே ஒரு மரம் வேணும்னு சொல்லி அந்த மரத்தை அவர் வளர்த்து அந்த தண்ணியில் போடக்கூடிய ஒரு கட்டையை அந்த உண்டாக்கி வச்சுருக்காரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்தவன் சொல்கிற நீங்கள் உங்களுக்கான வழிகள் நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியல. உங்கள் அன்பின் ஆழமாக தான் இன்னதென்று தெரியும். நமக்கு மாயமானமாக அன்பு காட்ட தெரியாது. ஒருவர்கிட்ட நேசிச்சுட்டோன்னா அதை அந்த ஆத்மாவுகள் ரொம்ப கரிசனையோடு அந்த ஆத்மாக்களும் உயிரடைய வேணும். ஹல்லேலூயா. நிறைய பேருக்கு இந்த நம்ம அங்கே வர நிறைய பாவிகளாக இருக்காங்க. ஆனால் பாவின்னு சொல்லிட்டு அவங்கள நம்ம தள்ளுனோன்னா அந்த ஆத்மாவுக்கு யாராகும் பொறுப்பெடுக்க முடியும்? அப்போ அந்த ஆத்மா அது கொடூரமான பாவம் செய்யக்கூடிய ஒரு ஆத்மா, கொல்லாத ஆத்மா தான். ஆனால் அந்த ஆத்மாவுக்கு பாவத்தை வெளிப்படுத்த, அந்த ஆத்மாவுக்கு மீட்பை கொடுக்கிறதுக்கு, மீட்பின் செய்தியை அறிவிக்க நம்மை அவர் உபயோகப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அப்போ அதை உபயோகப்படுத்தும் போது நீங்கள் பாவின்னு சொல்லிட்டு இருந்தால் எப்படி செயல்பட முடியும்? நான் முதல் எனக்கு ஒரு ஊழியத்தில் நான் குண்டூர் போயிருந்தேன். குண்டூர் போகும்போது ஒரு பெரிய மீட்டிங். அங்கே போனால் ஒரு பிசாசு ஆடுது. அந்த பிசாசை யாராலையுமே நிறுத்த முடியாது. பயங்கர ஆட்டம். நான் பிசாசு கதையை கேட்டாலே பயப்படுவேன். அப்போ தான் எனக்கு முதல் ஊழியத்துக்கு போகிறேன். பிரதர் செல்வராஜ் இருந்தார், தினங்களுக்கு கூட இருப்பார். அவர் தான் மோஸ்ட் பவர்ஃபுல் மேன். அவருக்கு எல்லாமே தெரியும். என்னை தேடி பிடிச்சி, சிஸ்டர் மல்லியா வாங்க இந்த டேமனை காஸ்டர் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஒன்றுமே சொல்ல. அவர் எப்போவுமே சொல்லுறது, நீங்கள் செய்ய மாட்டீங்க, உங்களுக்குள்ள இருக்க இயேசு தான் செய்வாருன்னு. அதனால் இத்தனை பேர் இடத்துல நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அது பண்ணின சேஷ்டைகள் கொடூரமானது. யாருமே பார்க்கறதுக்கே பயப்படுவாங்க. அந்த சேஷ்டை செய்த பிறகு இவர் சிஸ்டர் மல்லிகா அதை காஸ்டர் பண்ணுன்னு சொன்னோன்னே நான் பயப்படவே இல்லை. ஏசுக்கு நாமத்தில் போய் ஏசுக்கு நாமத்தில் சட்டத்தை வெளியே போன்னு சொல்லி அதை போயிட்டு பார்த்துருந்தேன். ஆமே, இதுதான் அவருடைய மகிமை. இயற்கையாகவே நமக்குள்ளே இருக்குது. ஆமே, இயற்கையாகவே அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே இருக்குது. நம்ம என்ன செய்யோம்னா, நம்ம இருக்குதுன்னு இன்னுமே தெரியாமல் தெரியுதுக்கு நான் நினைக்கிறேன். இந்த ஊழியர்கள் உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களுக்கு வல்லமை இருக்குன்னு அப்படி சொல்லித்தராங்க. ரட்சிப்பு சொல்லித்தரோம். ரட்சிப்பு சொல்லி தந்த பிறகு இந்த மந்திரவாதி இந்த செலவுங்கெல்லாம் ரகசியம் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அப்படிதானா? மந்திரத்துக்கு என்னதான் உண்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மெயின் கீ பாயிண்ட் சொல்லி கொடுக்க மாட்டாங்க. கீ பாயிண்ட் சொல்லி கொடுத்தா அவங்களும் பெரிய மந்திரவாதி ஆகிடக்கூடாது இல்லையா? அதனால என்ன செய்வாங்க? உண்மையான ரகசியத்தை வைத்தியமாறு இந்த நாட்டு வைத்தியம் இவங்க எல்லாமே அது வேற எல்லாருமே நான் நினைக்கிறேன். அவங்களுக்கு அந்த அந்த ப்ரொஃபஷனுக்குள்ள முக்கியமான ஒரு கருத்து இருக்கும். சின்ன ஒரு இதாக தான் இருக்கும். அந்த பாயிண்ட்டை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்களும் நாளைக்கு வைத்தியதாயிட்டா. அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்களையும் கிறிஸ்தவர்களுக்கு ரட்சிப்படைய நாங்கள் வைக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ ரத்தத்தினா நீங்கள் கழுவுங்க, பாவங்களை சுத்திகரிங்க, தேவனுடைய மகிமையை காண்பீங்க, கிருபை உங்களுக்குள்ளே இருக்குன்னு நாங்கள் சொல்லி தந்துட்டோம். ஆனால் சொல்லி தந்த நாங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற மகிமை, வல்லமை உள்ள மகிமை, அந்த மகிமையை உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு தான் அதை ஹேண்டில் பண்ணுவார். அதில் நீங்கள் பயப்படாமல் எந்த சூழ்நிலையும் அதை நீங்கள் உபயோகப்படுத்துங்கன்னு சொல்லி தந்தா இன்னைக்கு உலகத்தில் உண்மையான பரிசுத்தமான ஊழியர்கள் நிறைய இருந்திருப்பாங்க. ஆமே, புரியுதாம்மா? புரியுதா? ஹல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாருக்குள்ளேயும் வல்லமை இருக்குது. எல்லாருமே நினச்சிக்கிடுங்க, எல்லாருக்குள்ளேயும் வல்லமை இருக்குது. அவருடைய சிருஷ்டிப்பின் மகிமை அதுதான். ஹல்லேலூயா.
அவர் வானத்தை, பூமியை, சமுத்திரத்தை, நீருற்று உலகத்தை உண்டு. எனக்கு உலகத்தெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியம். ஒரு சின்ன அச்சியில் இந்த உலகம் சுற்றுன்னு சொன்னால் அவர் எவ்வளோ மகத்துவம் உள்ள ஒரு தெய்வம். ஆமே. அதே மாதிரி என்னென்ன அந்த ஸ்டார்ஸு, மூணு, அந்த நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டைமிங் வச்சு அதை அவர் நடத்த வச்சாருன்னு சொன்னால், ஏமா உங்களுக்குள்ளேயே அவருடைய ரட்சிப்பையும் வச்சு அவருடைய மகிமையும் கிருபையும் உங்களுக்குள்ளே வச்சு தானே நம்மளை உலகத்தில் அனுப்பியிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதையா நீங்கள் இல்லைன்னு யோசித்து நீங்கள் தேவனை ஏற்றி கொண்ட பிறகு இன்னும் நீங்கள் ஒன்றும் இல்லாத மாதிரி எனக்கு ஆண்டவர்கள் நான் எனக்கு தேடிப்படி நீ அப்படி இருந்தவங்க ஏசாமிக்கு மேலே உண்மையான அன்பு இல்லை. உண்மையான அன்பு சகலத்தையும் மூடும். ஆமே. சகலத்தையும் நம்பும். ஹல்லேலூயா. உண்மையான அன்புக்கு ஒன்றுமே கிடையாது இல்லையா? இப்போ குதின்னு சொன்னால், கடலில் குதின்னு சொன்னால் குதிச்சிருவோம். எனக்கு சொல்லுது யார்? ஏசு சொல்கிறார். நட, தண்ணிக்கு மேலே நடன்னு சொன்னால் நான் நடந்துடுவேன். ஏன் நடப்பேன்? ஏசு நடக்க சொன்னார். ஹல்லேலூயா. இந்த காரியம் எனக்கு வர்றது, இது இப்படி தான் இருக்குன்னு சொன்னால் ஆமே, அதுக்கப்புறம் மாற்று கிடையாது. ஸோ அவர் சொல்ல ஆகும். கட்டளையிட நிற்குன்னு சொல்லி நம்ம சொல்கிறோம், நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் அந்த வார்த்தைக்குள்ள நீங்கள் வல்லமை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்களா? அதுதான் அவருடைய கேள்வி. அடுத்தது, எல்லா துதிக்கும் கனத்துக்கும் மரியாதைக்கும் ஆராதனைக்கும் பாத்திரவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ದೇಶುನೇಕರವ ಕೋನೇತನ ಬಿ ಕೊನೇತನಿಕಾರವಲ್ಲಿ ಕೊನೋತನಿಕ ஏ கனசனிக்க. நீங்கள் அவரை துதிச்சுக்கொண்டே இருங்க, அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. நேஷனை கரவிக்கா. என்னுடைய வாழ்க்கை இல்லைன்னா எனக்கு வாழ்க்கை தான் எனக்கு பிரசங்கம், எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. ஆமே. எனக்கு என்ன தெரியும்னா, நான் படுத்தேன்னா, நான் தூங்கினேன்னா எனக்கு இருதயத்தில் வேறு எதுவும் வராது. நான் ஏசப்பட்ட பேசிக்கிட்டு இருப்பேன். ஜெபம் நான் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. ஜெபிக்க தெரியாது, எனக்கு இயேசுகிட்ட பேச தான் தெரியும். ஆமே. ஏன்னா ஏசப்பா எனக்கு அப்பாக்கள் ஸ்தானத்துக்கு நான் கொண்டு வந்துட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால நான் ஏசப்பா கிட்ட, பப்பா எனக்கு இது வேணும், பப்பா இப்படி இருக்குது. நாங்கள் ரெண்டு டிஸ்கஷன் தான் பண்ணுவோம். பப்பா ஊழியம் இப்படி இருக்குது, இந்த ஆள் இப்படி இருக்குது, இந்த பேஷண்ட் இப்படி இருக்குது, இதுக்கு நான் என்ன செய்யணும் நீங்கள் சொல்லுங்கள். அப்போ அவர் ஏதாவது ஆலோசனை சொல்லுவார், நான் கேட்டுடுவேன். சொல்லிட்டு என்ன செய்வீங்க? என்ன தெரியாமல் எனக்கு இருதயம் அவரை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அழுது கொண்டு இருக்காது. கஷ்டத்தையோ, பிரச்சனையோ, கவலையோ, கண்ணீரையோ, உபத்திரவத்தையோ, இல்லைன்னு சொல்கிற உணர்வையோ நினைக்காது. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்களை எல்லாம் பார்க்கும்போது நீங்கள் துதிச்சிட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா பிசாசுக்காக நீங்கள் ஆராதனை செய்து கொண்டே இருக்கீங்களா? ஆமே. நாளைக்கு அது வேணுமே, இது வேணுமே, அது இல்லையே, அப்படி வேணுமே, இப்படி வேணுமே. நீங்கள் உங்கள் இருதயத்தை நீங்கள் பிசாசுக்கு ஆராதனை செய்கிறீங்களா, அல்லது தேவனுக்கு மகிமைப்படுத்துகிறீங்களா? ஹல்லேலூயா. துதியின் சத்தம் உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டே இருக்கட்டும். நான் இது துதிச்சு கொண்டே இருப்பேன், மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன், இயேசுகிட்ட பேசிக்கொண்டே இருப்பேன். பாருங்கள், என்னுடைய உள்ளத்தில் அங்கே எல்லாம் நடக்கும். வெளியே இருந்து எனக்கு இந்த காது கேட்டுக்கொண்டே இருக்கும். இது உண்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பேசிக்கிட்டே இருக்கோமா, இங்கே பாடிக்கிட்டே இருக்கோம். பழைய காலத்து பாட்டு பாடும். எனக்கே அந்த பாட்டு மறந்து போவோம். அங்கே என்ன பாடுதுன்னு இந்த காலத்தில் உத்து அங்கே கேட்பேன். பாருங்கள், உத்து கேட்கும் அந்த பாட்டு பாடிக்கிட்டே இருக்கணும். எத்தனை மாட்சிமை. ஹல்லேலூயா. அதுதான் சொல்லு, அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாய் ஏசப்பா இருந்தது போல நம்மை அவர் அப்படியே மாற்றிக்கொண்டே இருக்கிறார். நாமும் அப்படி மாற்றப்படும் போது தான் நமக்குள்ள தேவ மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. தேவ பிரசனத்தை நம்ம அறிய முடியும். கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படைய கோடு வரைக்கும் நீ என்னுடைய வலது உட்காரும் என்றார். ஹல்லேலூயா. இது எப்படின்னா, ஆண்டவர் கர்த்தர் ஆண்டவரை நோக்கி. இன்றைக்கி எனக்கு சின்ன மகனாக என்கிட்ட இருந்தான். இப்போ அவன் கொஞ்சம் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவான். இப்போ நான் சொன்னேன், மனே கர்த்தர் என் ஆண்டவரை நோக்கின்னு சொல்கிறாரு. கர்த்தர், நம்மளே கர்த்தர்னாலே ஆண்டவர் நினைக்கிறோம்.
இல்லையா? அப்போ இந்த கர்த்தர் எப்படி ஆண்டவரை நோக்கி இருப்பார்? நோக்கி, நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் நீ என்னுடைய வலது பாசு உட்காருன்னு சொன்னால் அதை என்ன சொல்லி கொடுத்தேன்னா, கர்த்தர்ன்னு சொல்லுது. நீ ஸ்கூலில் படிக்கிறான், உனக்கு ஒரு டீச்சர் இருக்காங்க. அந்த டீச்சரு என்ன செய்யறாங்க, நீயோ நாங்கள் ஒரு பிள்ளையோ அக்கிரமம் பண்ணிகிட்டே இருக்குது, பாடம் படிக்கிற, அதான் சத்துரு. ஹல்லேலூயா. விளையாடிட்டு இருக்கு, ஏதாவது செய்துட்டுருக்கு. அந்த சத்துரு என்ன செய்யுது, படிக்க வேண்டிய இடத்துல படிக்க விடாமல் அந்த பிள்ளையை சேதப்படுத்தி கொண்டே இருக்குது. சேதப்படுத்தினோடனே இந்த சத்துரு டீச்சர் என்ன செய்கிறாங்க, இந்த பிள்ளைய கூப்பிட்டு நீ போய் பிரின்சிபால் இருக்கிற ரூமுக்கு போகணும்னு சொல்லி விட்றாங்க. பிரின்சிபால் யார்? ஆண்டவர். ஹல்லேலூயா. பிரின்சிபால்கிட்ட நீ போகணும்னு சொல்லி விட்டோன்னே பிரின்சிபால் ரூமுக்கு அங்கே போகும்போது பிரின்சிபால் என்ன செய்வார், சத்துருக்களை உமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் அந்த என்ன சொல்கிறாரு, அந்த பையனை கூப்பிட்டு பிரின்சிபாலே பயந்துருவான். ஏன்டா நீ ஒழுங்காக படிக்கலையா, ஹோம்ஒர்க் நல்லா எழுதலையா, படிச்சுது படிக்க சரி சார்னு சொல்லிட்டு ஓடி வந்துடுவான். ஹல்லேலூயா. அதான் பாதப்படிய பாடி வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாசிலே உட்காரும் என்று சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. இதுதான் தேவன் நமக்கும் ஆண்டவருக்குள்ள உறவு. கர்த்தர் இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் செய்ய, நம்முடைய எல்லாத்துக்காக பிதாவை தேவனிடத்தில் பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம சத்துரு நம்மளை துன்பப்படுத்தும்போது, நம்மளை வேதனைப்படுத்தும்போது, நம்ம பிதாவுடைய சமூகத்திலேருந்து குமாரனுடைய சமூகத்திலேருந்து நம்ம விலகி போகும்போது, அவர் மனதுருக்கத்தின் தகப்பன் நம்ம என்ன செய்யாரு, பிதாவிட்ட கொண்டு போய் விடுன்னு சொல்லும்போது நம்ம அது அந்த ஏதாவது என்ன பிதாவினத்தில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. உனக்கு நித்திய ராஜ்யத்துக்கு போகணும், நித்திய ராஜ்யத்துக்கு போகணுன்னா உன்கிட்ட இந்த குவாலிட்டியெல்லாம் இருக்கக்கூடாது, இவைகளெல்லாம் ஒன்றை விட்டு நீங்கணும், நீ பிதாவை நோக்கி பாருன்னு சொல்லி போகும்போது பிதாவிட்ட போனோன்னே அவர் எல்லாரையும் மன்னிக்க தயப்படுத்த உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. நம்ம சொன்னதை நீ செய்தியே அப்படி சொல்ல மாட்டார். நம்ம மன்னித்து நம்மளுக்குள்ள எல்லா தீய சக்தியையும் வல்லமையும் அழித்து நம்ம அவருடைய வலது பாசத்தில் இருக்கக்கூடிய மகிமையினால் நம்மை ஆசீர்வதிக்கும் போது தான் நம்ம தேவனுடைய மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்ம அபிஷேகப்பட்டு சொன்ன அபிஷேகம் உண்மையான அபிஷேகமா, மகிமை காரணம்னா இதெல்லாம் நமக்கு முக்கியம். சும்மா எல்லாருக்கும் வந்தோடனே நான் ரசிக்கப்பட்டுட்டு, நான் அபிஷேகப்பட்டுட்டு, நான் மகிமையை கண்டுக்கிட்டேன். நீ மகிமையை கண்டேன்னா நீ ஒரு புதிய சிருஷ்டியாக தான் இருப்பியே தவிர நீ பழைய சூழலோட இருக்க மாட்டா. உங்களை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். நீங்கள் பழைய மனுஷனோ பழைய மனுஷியாக இருக்குது, உங்கள் உணர்வு போச்சுன்னா பயப்படாதுங்க. ஆண்டவர் 7-70 தலைவனாலும் மன்னிக்கிற தெய்வம். நீ பாவின்னு சொல்லி ஒரு நாளும் உன்னை தள்ளி போட மாட்டார். ஹல்லேலூயா. அதனால் நீ எப்படிப்பட்ட பாவி, பரிசுத்தவான்களுக்கும் பாவம் வரும், மனுஷன் தான், ஹியூமன் தான். ஹல்லேலூயா. அவங்கெல்லாம் கடவுள் கிடையாது. ஹல்லேலூயா. ஊழியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் பாவம் வரும், அவங்களும் கடவுள் கிடையாது. ஹல்லேலூயா. ஆனால் அவரை மன்னிக்கிறதுக்கு தயப்படுத்த தேவன் கடவுள் என்பதை அறிந்து உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமையாக இருக்கிற அபிஷேகம் உண்மையான அபிஷேகமாக இருக்கும்போது பாவம் உன்னை மேற்கொள்ளாது, அந்த பாவமான உணர்வு உன்னை மேற்கொள்ளாது. ஏன்னா உனக்குள்ள அவருடைய மகிமை இருந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ இந்த மகிமை உனக்குள்ள விளங்கும் போது தான் நீ தேவனுடைய மகிமையை காண முடியும். ஹல்லேலூயா. சங்கீதம் யோவான் 1:14 அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரனுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாக இருந்தது. அவருடைய மகிமை பிதாவுக்கு ஏற்ற, பிதாவுடைய குமாரனுக்கு ஏற்ற. ஹல்லேலூயா. குமாரனுடைய குவாலிட்டிஸ் எல்லாம் இருக்கும். இன்றைக்கி எனக்கு தேவனுடைய மகிமை இருக்குன்னு சொன்னால் எனக்கு பிதாவுடைய குவாலிட்டி எனக்குள்ளே இருக்கணுமா? இருக்கணும். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். என்னக்கா, என்ன ஆண்டி, என்ன சிஸ்டர், குவாலிட்டியெல்லாம் எங்கே போகிறது? அவருக்கு குவாலிட்டியெல்லாம் நான் நினச்சிருக்கணுமே அப்படி யோசிக்காதீங்க. அந்த குவாலிட்டி உங்களுக்குள்ள இயற்கையாக உண்டு. அதுதான் நான் திரும்ப 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 எப்போவுமே உங்களுக்கு சொல்லி தருது என்னென்னா, தேவனுடைய பிள்ளைகள் ஆயிட்டீங்கன்னா, அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டுட்டிங்கன்னா, அவருடைய கேரக்டரிஸ்டிக்ஸு, அவருடைய மகிமை, அவருடைய மெஜஸ்டிக், அவருடைய ஒர்த்னஸ், அவருடைய கேரக்டரிஸ்டிக், அவருடைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே இயற்கையாகவே நமக்குள்ள வந்து விட்டது. ஆமென். ஆமென்.
அதை நீங்கள் விசுவாசித்தாதாமா உலகமும் உலகத்தில் உள்ள மக்களும் தேவ மகிமையை காண முடியும். உண்மையான கிறிஸ்தவத்தை உலகத்தில் நிலைநாட்ட முடியும். தேவன் இயேசு தான் தேவன் என்று கிறிஸ்தவங்களை அந்த காலத்தில் கிறிஸ்தவங்களை கண்டா எல்லாருமே இயேசு போகிறாரு, ஏசக்கா அப்படி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி கிறிஸ்தவங்களை கண்டா ஊழியர்கள்னு சொன்னால் ஒருத்தருக்குமே ஒரு மனம் திருந்தலுக்கோ இல்லைன்னா ஒரு பாவத்திலிருந்து நிவர்த்தி ஆகுதுக்கோ இல்லைன்னா நான் ஒரு பாவம் சொல்ல உணர்வோ வராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம எல்லாம் உண்மையாட்டே தேவனுடைய மகிமை நமக்குள்ள விளங்கும்படி அவருடைய சாயலாக நம்ம மாற்றப்படலை. ஆமே. அதனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா, என் மகிமையை நீ காண்பாய் என்று சொல்லணும்னு சொன்னார். உனக்கும் என் மகிமையை காண வேண்டும் என்ற வாஞ்சை இருக்குன்னு சொன்னார். நீ கிறிஸ்து இயேசுவோட சிந்தை உனக்குள்ள வந்து கிறிஸ்து இயேசுடைய குணநலன்கள் உனக்குள்ள வந்து அவருடைய அன்பே பிரதானம் சொல்ல மாதிரி அந்த அன்பு உனக்குள்ளது வெளிப்படுத்தப்படும் போது அநேகமாயிரம் ஆத்மாக்களை நம்ம ஆண்டவருக்கு என்று ஆயத்தப்படுத்த முடியும். சங்கீதம் 104:1-2 என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் தேவனாய் கர்த்தாவே நீ மிகவும் பெரியவராய் இருக்கிறீர், மகிமையும் மகத்துவத்தையும் அணிந்து கொண்டிருக்கிறீர். அவர் மிகவும் பெரியவர், புகழப்படத்தக்கவர், மகிமையும் மகத்துவத்தை அணிந்திருக்கிற தேவன். அந்த மகிமையும் மகத்துவத்தையும் அணியும்படிக்கு அவர் நமக்குள்ள தேவ மகிமையை வைத்திருக்கிறார். அந்த மகிமை உங்களுக்குள்ளே இருப்பது அறியும்படிக்கும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். ஹல்லேலூயா. நம்ம பார்த்தோம், நமக்கு முன்னால் எலியா தீர்க்கதரிசியை சுற்றி நிறைய சேனைகள் அந்த விரோதிகள் வந்தவுடனே அந்த வேலைக்காரன் பயப்படுவான். ஆனால் அவருடைய கண்கள் திறக்கப்படும்போது அவரை சுற்றி இருந்த மகிமையும் குதிரை வீரர்களும் சேனை வீரர்களும் சுற்றி இருந்ததை காண முடிந்தது. அதே போல் அருமையான தேவனுடைய பிள்ளைகள் நாமும் தேவனுடைய மகிமையை காண பிடிக்கும். தேவன் நமக்கு தந்த ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும்படி கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை நமக்குள்ளே இருக்கணும். அவர் உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு அவர் அதை தராமல் இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டனால, ஆண்டவரே நான் உத்தமமாய் நடக்க உங்கள் கிருபை அப்படி இருக்கிறதுனால நடத்துகிறவராலே நான் நடத்தப்படுகிறேன். மனுஷனுடைய வழிகள் அவனால் ஆகிறதல்லவென்றும் நடத்துகிறவராலே நடக்கப்படுகிறதென்றும் நான் அறிவேன். அதை நீங்கள் அறிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் சுய பலத்துக்கும் போக மாட்டீங்க, சுய கிரியை நடப்பிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் உட்படுத்தவும் மாட்டீங்க. ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்துகிறீங்க, உங்கள் மகிமையை நான் காண்பேன், உங்கள் சித்தத்தின்படி நீங்கள் என்னை ஆசீர்வதித்து இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்க எங்களை நீங்கள் உபயோகப்படுத்துகிறீங்கன்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரயோஜனம் தான் நம்ம மகிமை காணதுக்கு ஒரு விசுவாசம் வந்திருக்கா, ஒரு செயல்படணும், நமக்கு வந்து கிரியை நடப்பிக்கணும். வசனம் கேட்குறோம், படிக்கிறோம், என்ன படித்தாலும் அதை நீங்கள் நடத்தாட்டா எப்படி ஆகும்? ஹல்லேலூயா. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை நம்ம சொல்லிடுவோம். ஆனால் ஏதாவது ஒரு காரியம் வந்தோடனே என்ன கற்றுறோம், என்ன அழுகிறோம். ஆமே. நானும் ஹியூமன் தான், எனக்கும் சில நேரங்களில் வரும். ஆனால் வர நேரங்களில் எனக்கு 1-2 ஃப்ரெண்ட்ஸ் உண்டு. அவங்கள்ட்ட நான் சொல்லுவேன், சொல்லிக்கிட்டு அப்படியே மனசில் சிரிப்பு இல்லைன்னா ஏதாவது கன்சோலிங் வேர்டு வரும். அந்த வேர்டை கிடைக்கும்போது தேவனுடைய பிள்ளைகள் தான் ஃப்ரெண்ட்ஸு, அவங்களுடைய மகிமையை காண்பேன், சமாதானமாக வாங்கிடுவேன். அதனால் வராதுன்னு சொல்லலை, வரும். ஆனால் அது உங்கள் இருதயத்துக்கு உள்ளால் போயிட்டு விடாதீங்க. உள்ளுக்கு போயிடுச்சுன்னா என்ன ஆயிரும், நமக்கு அதை வெளியே துரத்துறதுக்கு முடியாமல் அதுக்கு மேலே அது கட்டடம்லாம் கட்டி அங்கே ஒரு கூட்டமே கூடி நம்ம இருதயத்தை அழுக்காக்கி நம்ம தேவனுடைய மகிமையும் கிருபையும் பிரசனத்தையும் அறிய முடியாதபடிக்கு நம்ம இருட்டாக்கிறோம். அதனால் வர தொடங்கினோடனே நமக்கு தெரியும், ஏசப்பா இந்த சோதனை வருது, இயேசுவின் நாமத்தில் இது என்னை மேற்கொள்ளாதுன்னு சொன்னீங்க, எனக்கு நான் ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னு சொன்னீங்க. உங்கள் விலையேறப்பட்ட இரத்தத்தினால கல்வாரி சிலுவையில் எனக்காக சிந்தின அந்த ரத்தத்தை எடுத்து ஒரு விஷம் பூசியிருங்க ஆண்டவரே, உச்சம் தலைத்தோடு உள்ளங்கால் வர ஒரு விஷம் கழுவிருங்க, நான் உங்கள் பிள்ளைன்னு சொல்லி இங்கே கழுவப்படுவது எப்படி மோசே தேவனுடைய மகிமையை கண்ட மாதிரி, பரிசுத்தவர்கள் தேவனுடைய மகிமையை தரிசித்து வாழ்ந்த மாதிரி இந்த உலகத்தில் மகிமையை கண்டு மகிமையை தரிசித்து வாழ தேவன் நம்மை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிமை பிரசனம் இருந்தால் தான் இருள் இருக்கிற ஜனங்களுக்கு நம்ம வெளிச்சத்தை காட்ட முடியும். அல்லாத பட்சத்தில் நம்ம என்ன சொன்னாலும்
தேவன் விரும்புகிற அளவுக்கு நமக்கு ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்த முடியாது. நமக்கு வேண்டியதெல்லாம் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தணும். அழிந்து போயிடவங்கெல்லாம் அழிந்து போயிடக்கூடாது. அழிந்து போகிறவங்கள பாவிகளை ரட்சிக்கத இயேசு கிறிஸ்து பாவம் இல்லாதவர் பலியாகினார் இல்லையா? அதனால் ஐயோ நீ பெரிய பாவியாக்கும், நான் உங்கூட பேச மாட்டேன், ஏன்னா என்ன உலகம் என்னையும் பாவின்னு சொல்லிடுமே. ஹல்லேலூயா. அதான் இப்போ நிறைய பேர் பயப்படுறாங்க. அவளா ரொம்ப மோசம், அவள்கிட்ட போய் சுவிசேஷத்தை யார் அறிவிப்பா, போனால் என்னையும் அப்படி சொல்லிடுவாங்க. ஒன்று அப்படி சொல்லிருக்கு, நீ அப்படிப்பட்டவ இல்லைன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கர்த்தருடைய பரிசுத்தமும் அவருடைய வல்லமையும் அவருடைய நீதியும் தான் உனக்குள்ளே இருக்குன்னு நீ தெரிஞ்சிருக்கணும். நீ அவகிட்ட போய் சுவிசேஷத்தை அரைச்சா அந்த பாவம் உன்னை தொடாதுன்னு நீ அறிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. அவளுடைய அன்பை வெளிப்படுத்தும் போது அந்த அன்புக்கு ஆழ அகல உயர எண்ணத்துக்குன்னு சொன்னால் உன்னை செய்தியை தூக்கி கண்ணில் நிறுத்துவதற்கு நீ அறிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ நம்ம விருதாவாக நம்ம இந்த உலகத்துக்கு ஆண்டவர் அனுப்பலை. நமக்கு அனுப்புனதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அந்த ஒரு நோக்கத்தை நம்ம நிறைவேற்றும்படி தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.